ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கார்டன் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோவையிலேருந்து சேலம் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கார்டனில் செடியெலாம் எப்படி இருக்குது, அதை நான் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறேன், அதை பற்றின விளாக் தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய செம்பருத்தி செடி பாருங்கள், ரொம்ப அழகாகவே பூத்துருக்கு. பிங்க் கலரும் ரெட் கலரும். பிங்க் கலர் பார்த்திங்கன்னா டோட்டலாக டல்லாகிடுச்சிங்க கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மழை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேட்டெல்லாம் அதுவும் வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. டெய்லியும் 5-6 பூ பூத்துட்டு இருந்தேன், நம்ம வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ஆனால் அது இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பூ பூக்கிறதே ரொம்ப ரேராக இருந்தது. அதுக்கப்புறம் அதுவே கிளைமேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சு. இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நான் நர்சரியில் வாங்கினது எல்லோ கலர் வந்து அது செடி பேர் தெரியல. அதுக்கப்புறம் நம்மளோட சாமந்தி எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் சீசன் இல்லாதனால பூக்கலைங்க. அதுக்கப்புறம் வல்லாரக்கீரையும் பாருங்கள், இதுவுமே வந்து கிள்ளி வச்சாலே வளர்ந்துருதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சட்னி அரைச்சா சூப்பராக இருக்குது. அதே போல் இது வந்து கற்பூரவள்ளி. இது பார்த்திங்கன்னா சளி இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல செடி. வீட்டில் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இது வளர்த்துங்க. இதுவும் கிள்ளி வச்சாலே வளரக்கூடிய செடி தாங்க. இது பார்த்திங்கன்னா சாறு எடுத்து தலைவலிக்கும் போது இதோட சாறு எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தலைவலி சரியாயிடும். இது நர்சரியில் வாங்கின வெத்தலை செடி. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தட்டைப்பயிருங்க. அதை வந்து நான் சும்மா போட்டு விட்டேன், வளரட்டும், தட்டைக்காய் வரும், அதை நம்ம வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அதுக்கு அதனால் வளர்த்துறேன். இங்கே வந்து துளசி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. அது ரோஸ் செடியில் வந்துருச்சுங்க. பிங்க் கலர் ரோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். அது ரொம்ப குட்டியாகிடுச்சு, நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே கிளைமேட் அப்சர்வ் பண்ணிக்க லேட் ஆகுது. இந்த துளசி செடியில் பார்த்திங்கன்னா பூ காயெல்லாம் விட்டுச்சு அப்படின்னா இங்கே கட் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் செடி வந்து நிறையா நாளைக்கு வரும், நிறைய வருஷங்களும் வருங்க. அப்படி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளுடைய சிகப்பு செம்பருத்தி இது பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு ஆயில் காய்ச்சதுக்குலாம் ரொம்ப போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லான செடி இது. ஸோ இது வந்து அது பாருங்கள் ரொம்ப அழகாக பூத்துருக்கு. நல்லா ரெட் கலர் அந்த சைடும் பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் செடிங்க. எல்லாம் இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் காய் வந்து கம்மியாக தான் இந்த தடவை விட்டது. ஏன் அப்படின்னா சுற்றியும் வந்து சாமந்தி செடி இருக்கனால காய் இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கு பாருங்கள். அதுக்குள்ளேயே இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. இதோ சுற்றி சாமந்தி செடியாக இருக்கனால சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கருவேப்பிலை செடி பாருங்கள் ரொம்ப அழகாக ஹைட்டாகிட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இது வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் அஸ்வந்த் வந்து பிடுங்கி செடியை வந்து பிச்சிட்டான், அதை வேரோடே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெட் வச்சதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மல்லிகைப்பூ இது வந்து நித்திய கல்யாணிங்க. இது வந்து வளர்த்துனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வளர்த்திட்ருக்கேன். நம்மளுக்கு குண்டு மல்லியும் பூத்துருக்கு பாருங்கள். இது அங்கே 2 பூ பூத்துருக்கு. இங்கே நித்திய கல்யாணி அதுலேயே வருது. இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து இந்த மாதிரி செடி வளர்ந்துருந்ததுங்க வாங்கிட்டு வந்ததில். ஸோ அதனால் அதுவும் நெட்டு வச்சுட்டேன். நம்மளுடைய வல்லாரக்கீரை ஃபஸ்ட்டே காமிச்சாச்சு, இப்போயும் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கற்றாழை வகையாக ஒரு வெரைட்டியான கத்தாழை தாங்க. அது வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்த்தலாம் நம்ம. இது வந்து கீரை, பசலைக்கீரை, அப்புறம் லைன் கீரை குட்டி குட்டியாக இருக்கிறதுல லைன் கீரை. அப்புறம் பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது செடி கொஞ்சம் லைட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து நான் கட் பண்ணி இங்கே நட்டு வச்சுட்டேன். வளருதான்னு பார்க்கலாம், நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அஸ்வந்த் வந்து கடலக்காய் வந்து போட்டுப்பான் போல் இருக்குது. இதுலேயே வந்து ஒரு கடலக்காய் செடியும் வளருது, பார்க்கலாம் எவ்வளோ காய் விடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் ரோஸ் வந்து இந்த மாதிரி வாட்டர் கேனில் கூட நம்ம வளர்த்தலாங்க. நம்மளுக்கு செடி வளர்த்துன ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி கூட வளர்த்தலாம். வாட்டர் கேன் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எங்கே இடம் இருக்கோ அங்கே வளர்த்திக்கலாம். இது பாருங்கள் நம்மளுடைய கொடி பசலைக்கீரை, அதுவும் ரொம்ப அழகாக வந்து வளர்ந்துருக்கு. நம்ம வந்து ஒரு நாளைக்கு பறித்து பருப்பு போட்டு கடைஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். அது நம்ம செடியோட கீரை அப்படின்னாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு கீழே இருக்க ரோஸ் செடி என்ன ரோஸுன்னு பார்க்குறீங்களா? எல்லோ கலர் ரோஸ் தாங்க அது. என்னடா இப்படி ஆயிடுச்சின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க. எப்படி டெய்லி நான் 5-6 பூ பூத்துட்டு இருந்துச்சு, இங்கே வந்து டல் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் அது பிக்கப் ஆகி வளரட்டும். இங்கே பாருங்கள் நம்மளோட மணி பிளான்ட். அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் வந்து நான் உரமண் தயாரிச்சிருக்கேன். அதில் வந்து விதை போட்டிருக்கேன், சாமந்தி விதை போட்டிருக்கேன், மல்டி கலர் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். அதுதான் போட்டிருக்கேன், வளரட்டும். இந்த உரமண்ணை எப்படி நான் தயாரித்தேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன்.
பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பக்கெட் எடுத்து கொஞ்சமாக மண், அதாவது பக்கெட்டில் 1/4 பங்கு வந்து மண் வச்சுட்டு நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற வெங்காயத்தூள், காய்கறி தூள் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியான கட் பண்ணி போடும். வெங்காயத்தூள் வந்து அப்படியே போட்டுட்டு காய்கறி தூள், பழங்களோட தோல், கீரை தண்டு இதெல்லாம் குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். பாருங்கள் காய்கறி இதெல்லாமும் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் போட்டு கிளறி விட்டுருவேன். ஸோ டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி தூள் இதெல்லாமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மண்ணும் அது வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சிங்கன்னா தான் புழுவெலாம் வராத இருக்கும். ஸோ வெயிலில் வச்சு டெய்லி அப்படி மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி உரமண் தயாராகிடும். செடியும் ஹெல்த்தியாக வளரும். இங்கே பாருங்கள் நம்மளோட மருதாணி இங்கே ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க. அதே போல் இங்கே வந்து நம்மளுடைய சாமந்தியும் மல்லிகைப்பூவும் வந்து ராமர் பானமும் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்காங்க. நல்லா பெருசாகிட்டாங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, குட்டியாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க, பெருசாகிட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் சங்குப்பூ. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டன் அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து செடியெலாம் வளர்த்துருக்குன்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அக்கா உங்களை பார்த்து நான் செடியெலாம் வளர்த்த ஆரம்பித்தேன், பிரீத்தா உன்னை பார்த்து நான் செடியெலாம் வளர்த்த ஆரம்பித்தேன், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உன்னை பார்த்து நான் நிறைய நாள் வந்து என்னோடய வீட்டில் நிறைய மொட்டை மாடியில் நிறைய இடம் இருந்துச்சு, ஆனால் நான் வளர்த்தவே இல்லை. ஆனால் இப்போ வந்து உன்னோட வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வளர்த்துறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. வீட்டுக்கு வேணுங்கிற புதினாவாக இருக்கட்டும், துளசி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி நிறைய வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சிலர் வந்துட்டு எங்கிட்ட வந்து இடமும் இல்லை, அது செடி வளர்த்துறதுக்கு இடமே இல்லை, நான் எப்படிங்க்கா வளர்த்துறது ஒரு சில செடியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில செடியில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி பிளான்ட்டில் சொல்லலாம். மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா இடம் தேவையில்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்த்தா அது கிச்சனில் வந்து நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இது சின்ன ஒரு வேஸ்ட்டு ஒரு டம்ளர் தான். இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட்டிங்ஸ் வந்து பாருங்கள் எப்படி வேணும் இடத்துல நான் வந்து இந்த டம்ளர் ஹைட்டுக்கு தகுந்த போட்டால் இப்போ மேலே தெரிகிற மாதிரி அளவுக்கு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வேர் விட்டுருக்கு உங்களுக்கு. இதோ குட்டி குட்டி வேர் விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்த்தலாம். வெயில் இதுக்கு தேவை கிடையாது, மண்ணும் தேவை கிடையாது, தண்ணியே நம்ம வளர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதவங்களுக்காக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த தண்ணியை வந்து நான் மாற்றிடுவேன். ஊற்றிட்டு நல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுவேன். நல்லா அழகாக க்ரீனரியாக இருக்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த தண்ணியை மாற்றிட்டோம்னா ரொம்ப அழகாக வளரும். பாருங்கள், துடுக்க ஆரம்பிச்சிருக்கு. குட்டி குட்டி லீஃபெல்லாம் வளர்ந்துருக்கு. அப்புறம் இந்த இதில் பாருங்கள் இதுலேயும் குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்படி கூட நம்ம வந்து செடியெலாம் வளர்த்தலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.